பாட்டி என்ன காலையிலேயே ஜெபம் பண்ண உட்காந்த மாதிரி இருக்கு? சிலிண்டருக்கு புக் பண்ணியிருந்தோம்மா. மத்தியானம் வந்துடும். கையில் காசு இல்லைம்மா. மகன் சாயங்காலம் தான் வருவான். சிலிண்டர் மத்தியானம் வந்துடும். என்ன செய்யன்னு தெரியலம்மா. அதான் ஏசப்பாட்டா ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சிலிண்டர் வாங்க காசு இல்லைன்னா யார்ட்டையாவது கைமாத்து வாங்கணும். அதை விட்டுவிட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்றீங்களே. ஏசப்பா கூரையை பிச்சுக்கிட்டா போட போறாரு ரூபாய. நான் இது வரைக்கும் யார்ட்டையும் கைமாற்றம் வாங்கினது இல்லைம்மா. நான் ஏசப்பாட்டா தான் கேட்பேன். ஏசப்பா எந்த வழியிலையாவது கொடுப்பாங்க. ஏமா சிரிக்கிற? ஏசப்பா பற்றி உனக்கு ஒன்றும் தெரியல. செல்வி எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன் பாட்டி. உங்களை பார்த்துட்டு போகத்தான் வந்தேன். பாட்டி, ஞாயிற்றுக்கிழமை குழுவுக்கு பணம் கட்டணும். அதுக்கு ரூபா வச்சுருக்கேன். ஞாயிற்றுக்கிழமை தான் குழுவுக்கு பணம் கட்டணும். என் கையில் இருந்தால் செலவாயிரும். நீங்கள் வச்சுருங்க பாட்டி. ஞாயிற்றுக்கிழமை வந்து வாங்கிக்கிடுறேன். எவ்வளோமா இருக்குதுல? 1500 இருக்குது பாட்டி. 1500 சரி பாட்டி, நான் போயிட்டு வரேன். சரிம்மா, போயிட்டு வா. ஏசப்பா கூரை பிச்சுட்டா போடுவாருன்னு சொன்னேன், பார்த்தியா? ஏசப்பாவை நான் இன்னைக்கு நேத்தாமா பார்க்குறேன். ஏசப்பாட்ட காட்டால் எந்த வகையிலையாவது எனக்கு கொடுத்து உதவுவாங்க. ஒரு தேவை ஏற்பட்டா யார் கடன் கொடுப்பான்னு ஓடக்கூடாதுமா. ஏசப்பாட்ட காட்டால் எந்த வழியிலையாவது கொடுப்பாரு. ஏசப்பா உயிருள்ள தெய்வம்மா. நான் ஜெபம் பண்ணி எவ்வளோ அற்புதத்தை பார்த்துருக்கேன் தெரியுமா உனக்கு? ஆமாம் பாட்டியம்மா, இந்த அற்புதத்தை கண்ணால் பார்த்ததுக்கு பிறகுதான் எனக்கும் புரிஞ்சது. ஆமாம் பாட்டியம்மா, ஏசப்பா உண்மையிலே உயிருள்ள தெய்வம் தான்.